எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சியாடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 52. மணி இரவு 8. அரை நாள் விடுப்பு கேட்டவளோ ஆபீஸ் இருக்கையிலேயே குத்த வைத்திருந்தால் எங்கேயும் போகாது சிலையாய். யாஷ் மதியமே ஆபீஸிலிருந்து வெளியேறியிருந்தான். வேறெங்கே? எல்லாம் வெளியூர் பயணமாய்த்தான். குற்ற உணர்ச்சியில் திளைத்தவளுக்கோ ஆறுதல் சொல்லக்கூட பக்கத்தில் யாருமில்லை. இழுத்தாள் மேஜையின் இழுப்பறையை இயமானியவள். காதல் கணவனுக்காக ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்த வாழ்த்து அட்டை அன்றைக்கு நடந்த சண்டையின் கோபத்தின் எதிரொலியாய் கிளிப்பட்டு கிடந்தது நாளாய். இருந்தும் தூக்கி போடாது அதை பத்திரப்படுத்தியிருந்தாள் பூவை அவள். அடிப்பட்ட காயம் கொண்ட மனதை கொள்ளுவிடம் பேசி ஆற்றிடலாம் என்று நினைக்க மூளையோ வேண்டவே வேண்டாம் என்றது. பேரன் பேத்திக்கிடையே நடந்த சண்டைக்கு மூலக்காரணமே கொள்ளுதான். அது என்னவோ பாட்டி நல்லதுக்கு பேச போய் கடைசியில் அது பெரும் வாக்குவாதத்தில் முடிந்தது. இதை அறிந்தே படித்த மூளை எச்சரித்தது ஏகபத்தினி அவளை. ஆனால் நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்ற பாணியில் வீட்டாளின் ஆர்வம் கொண்ட விரல்களோ அலைபேசியில் வீடியோ அழைப்பு கொண்டது கொள்ளுவிடம். முதல் ரிங் போக இரண்டாவது ரிங்கிற்குள் பட்டன போனை வைத்தவளோ டேபிளில் அமைதியாக தலை சாய்த்து கொண்டாள். ரணம் கொண்ட உள்ளமோ மருந்து கிடைக்காமல் தள்ளாடியது. அன்றைக்கும் இப்படித்தான். போனில் வளமையான விசாரிப்புகள் முடிய பாட்டியோ யாஷின் பெயரை இழுத்தார். சமாளிக்க நினைத்தவளோ வேறு கதைக்கு டாப்பிக்கை மாற்றினாள். அனுபவம் நிறைந்த பாட்டியோ வேறு விதமாக பேசி பல்லவியை டென்ஷன் பண்ண கடுப்பானவளோ இன்றைக்கு பாட்டியை உண்டில்லை என்று ஆக்கிட முடிவு செய்தாள். ஹே கிழவி, போதும் நிறுத்து. என் புருஷன் ஒன்றும் நீ சொல்ற மாதிரியெல்லாம் கிடையாது. சொக்க தங்கம் என்று தலையணியை கட்டி கிடந்த பல் செகிற, நீ பார்த்த என்ற பாட்டியோ வெற்றிலையை அவரின் குட்டி இடிக்கல்லில் போட்டு இடி இடி என்று இடிக்கத் தொடங்கினார். அப்போ நீ மட்டும் பாத்தியா? என்னமோ விளக்கு பிடிச்ச மாதிரியே பேசுற என்ற பொஞ்சாதியோ கோபம் கொண்டாள். சும்மா கத்தாதடி, நீங்க கல்யாணம் கட்டியே 1.5 வருஷம் ஆக போகுது. இன்னும் ஒரு புழு பூச்சி தங்கல. நீங்க போய் ஜம்முன்னு லண்டன்ல உட்காந்துக்கிட்டீங்க. இங்க உங்களை பெத்தவங்க கண்டவன் கேள்விக்கெல்லாம் தலை குனிஞ்சு நிக்கிறதும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம திண்டாடுறதும் எனக்கு தானே தெரியும். யார் இப்போ அவங்கள மெனக்கிட்டு கண்டவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல சொன்னா? இல்ல நான் தெரியாம தான் கேட்குறேன். இப்போ எங்களுக்கு குழந்தை இல்லைன்னா என்ன குடியா முழுகி போச்சு? அடியே, காலாகாலத்துல நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும்டி. அதெல்லாம் நடக்கும், நீங்கெல்லாம் சும்மா இருந்தாலே போதும். ஏய் பைத்தியக்காரி, என்ன வாயடைக்க பார்க்காதடி. எனக்கு எப்பவோ தெரியும் உங்களுக்குள்ள ஒரு மண்ணும் கிடையாதுன்னு. எனக்கே காது குத்த பார்க்குறீங்களா? சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசாத பாட்டி, எனக்கு கோபம் வந்துடும் சொல்லிட்டேன். வாய மூடுடி தத்தி, நீ படிக்க மட்டும்தாடி லாயக்கு. குடும்பம் நடத்தலாம் சுத்தமாக செட் ஆக மாட்டேன். எவனாவது கட்டுனவளை விட்டுட்டு வார வாரம் போய் வெளியூரில் உட்காந்துக்குவானா? கேட்கும் போதெல்லாம் ஆளுக்கு ஒரு மூலையில தான் இருக்கீங்க. என்னைக்காவது ஒன்றா இருந்திருக்கீங்களா 2 பேரும்? சொல்லுடி என்று கொல்லு இம்முறை காளி அவதாரம் கொள்ள கம்பியை பழுக்க போட்டு இழுத்தார் போன்றிருந்தது பல்லுவிற்கு கொல்லுவின் வார்த்தைகள். அவளுக்குமே கூட இதுநாள் வரை எழுந்திடாத வேள்வி ஒன்று இப்போது தோன்றியது யாஷின் பணி நிமித்த பயணங்களின் மீது. யாரோ எவரோ என்றிருந்த சமயங்களில் யாஷின் அவுட் ஸ்டேஷன் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஈருடல்கள் ஓருயிரான பின் இன்னும் ஏன் வேலை வேலை என்று அதையே கட்டிக்கொண்டு ஆள வேண்டும் என்று ஒரு நிமிடம் பல்லவியே கூட தவறான சிந்தனை கொண்டாள். ஆம்பளைங்க ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு நல்லவனுங்களாம் இல்லடி. நீ கொடுக்கலன்னா எங்க போவான்? ஊர்மையத்தானே போவான். பாட்டி வேண்டுமென்றே கொளுத்தி போட, பாட்டி என்று அலறியவளோ பாட்டியை கொல்லும் பார்வைகள் பார்த்தாள். என்னடி பாட்டி கீட்டின்னு? நான் சொன்னதுதான் நிஜம். நீ பாரேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனை சொந்தம் கொண்டாடிக்கிட்டு ஒருத்தி வயிற்ற தள்ளிக்கிட்டு வரத்தான் போறா. அப்ப தெரியும் உனக்கு என்று பாட்டி போட்ட போட்டில், நிறுத்து பாட்டி, போதும். நீ என்ன சொன்னாலும் சரி. எப்போவுமே அவரோட மனசுலையும் படுக்கையிலையும் இந்த பல்லவிக்கு மட்டும்தான் இடம். என் புருஷன் தப்பானவன்னு சொன்ன உன்கிட்ட இனி செத்தாலும் நான் பேசவும் மாட்டேன், உன் முகத்தை பார்க்கவும் மாட்டேன். போனை வை என்றவளோ போனை ஓரம் போட்டு முகத்தை மூடி ஒப்பாரி வைத்தாள். அன்றையிலிருந்து இன்று வரை இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை. யாஷுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாது. ஆகவே அவன் எப்போதும் போலவே பாட்டியிடத்தில் பேசி வந்தான். படித்த பெண்ணாகினும் சரி, பாமர கன்னியானாலும் சரி, பெண் பெண்தான். அவளை புரிந்து கொள்ளவும் முடியாது, ஆழ்மன ரகசியங்களை தெரிந்து கொள்ளவும் முடியாது. பல்லவி, யாஷ், கொசு இவர்கள் மூவரும் முட்டிக்கொள்ளவிருந்த முந்தைய நாள் கொல்லுவும் பல்சும் வீடியோ காலில் வாய்ப்போர் கொள்ள பாட்டியோ பேரனின் மகள் வாழ்க்கை பிரகாசிக்க நாரதர் வேலை பார்த்து ஏற்றிய தீபம் பின்னாளில் விஸ்வரூபம் எடுத்தது. அன்றைக்கு பாட்டியோடு யாஷுக்காக சண்டை பிடித்தவள் கணவன் கேஸை வித்ட்ராவ் செய்ய திரும்பி அவன் மீதே பாய்ந்தால் உணர்ச்சிகள் கொண்டு யோசிக்காது.
எங்கே தன்னவன் தனக்கானவன் அவளுக்கு இல்லையோ என்ற பயத்தில் உதிர்த்த கோழைத்தனத்தின் முட்டாள்தனமே அன்றைய பல்லவியின் செயல்கள். இப்போது பல்லவியை நினைத்து பார்த்து வெட்கி தலை குனிந்தாள், நடுரோட்டில் அவள் அடித்த கொட்டத்தை எண்ணி. அதுபோக ஆதனி வேறு பணத்தை கொடுத்து நட்பை டீசென்டாக முறித்து கொண்டாள். அவள் ஒருத்தியே தோழி என்றிருந்த பல்லவிக்கோ அது பெரிய அடியாய் போனது. நிதானமற்ற சிந்தனையால் எத்தனை இழப்புகள், எவ்வளவு மனவேதனை என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டாள் ஆயிலை அவள். யாஷுடன் ஏற்பட்ட ஒவ்வொரு ஊடலுக்கும் முன் கண்டிப்பாய் அங்கே பல்லவியின் முந்திரி கொட்டைத்தனம் இருக்கும். மிகச்சரியாக இன்றைக்கு அவளின் பிரச்சனை என்னவென்று புரிந்து கொண்டாள் பல்லவி. இனி இது போன்று நடக்காது வாழ்க்கையை நகர்த்திட உறுதி பூண்டாள். சொந்த புத்தியும் இல்லாது சொல் புத்தியும் இல்லாது கூறுகிட்ட புத்தியினால் ஏற்பட்டிருக்கும் மனஸ்தாபங்களை எப்படியாவது சரி செய்திட துடித்தாள் பல்லவி. மீண்டும் இழுத்தால் இழுப்பறையை, எடுத்தால் கிழித்து போட்ட வாழ்த்து அட்டையை, மறுபடியும் அதை ஒட்டி கிட்டி ஒரு வழியாய் பழையபடியாக்கி கொண்டு போய் வைத்தால் GM சாரின் அறையில். இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.